வெல்கம் டு கேடிஆர் பிட் ஷாப். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு. அதாவது வந்து இந்த வண்டியை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம இது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீ வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னென்ன ஒர்க் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சீட் கவரு, டேங்க் கவரு, அப்போ பேக் இண்டிகேட்ரு, செயின் ஸ்பாய்ட்டு, பிரேக்ஸோ இதெல்லாமே மாற்ற போகிறோம். ஸோ ஓவரால் ஃபுல் சர்வீஸ் இந்த வண்டி பண்ண போகிறோம். இந்த வண்டியை பண்ணிட்டு தான் இதை நான் கேள்வி கேட்க போகிறேன். இதுக்குள்ளே கூட இந்த கேள்வி இருக்கலாம். நான் என்னென்ன பண்ண போகிறேன் கவனமாக பாருங்கள். ஆக்சுவலாக வண்டியில் பார்த்தீங்கன்னா இதான் மேக்னெட் காயில். ஆக்சுவலாக இப்போ வேலை முடிஞ்சது, பாதி வேலை முடிஞ்சது. இப்போ ஆயில் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஆயில் இன்னும் சீட் கவர்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோல் ஆயில் தான் ஊற்றுவோம். நம்ம ஒர்க் ஷாப்பில் மேக்ஸிமம் மோட்டோ ஆயில் தான் ஊற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் ஆயில் தான் நம்ம இந்த வண்டியில் ஊற்ற போகிறோம். இந்த வண்டிக்கு 2.5 லிட்டர் தான் கெப்பாசிட்டி ஆயிலோட லெவலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா 15க்கு 50, 1550 இந்த வண்டியோட ஆயிலோட கிரேடு. இதை ஊற்றுனா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டிக்கு. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் கேபிள், கிரிப் செட்டெல்லாம் மாற்றணும். இது ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் ஊற்றுறது புல்லட்டுக்கு நல்லா ஆயில ஊற்றிடுங்க, அதுதான் நல்லது. நல்லா ஊற்றிட்டா தான் வண்டி ஆக்சுவலாக அந்த வண்டி பெரிய இன்ஜினு, சவுண்டெல்லாம் ரொம்ப வந்துடும். அதனால் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா ஆயில ஊற்றிடுங்க. இதுலேயே மேக்ஸிமம் ராயல் என்ஃபீல்டு ஆயிலும் இருக்குது. நம்ம ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோல் ஆயில் தான் மேக்ஸிமம் ஊற்றுறேன். சீட் கவர்லாம் மாற்றணும். மாட்டிட்டு ஒன்று ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஃபுல்லாக கேட்க போகிறேன். கேள்வி கேட்க போகிறேன். பதில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக ஆயில் ஊற்றியாச்சு. வண்டியில் வேலை நிறையா இருந்தது. இல்லை வேலை ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சீட் கவர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது வந்துச்சுன்னா சீட் கவரும் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நான் கரெக்டாக கேள்வி கேட்குறத நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான். அதாவது இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வண்டியில் எல்லா வண்டியிலையுமே நீங்கள் மெக்கானிக்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து. நீங்களும் ஒரு அடுத்த மெக்கானிக்கிட்டு போனீங்கனாலும் இதை என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு தெரியும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் மெக்கானிக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். சொன்ன மாதிரி இந்த வண்டி வேலை முடிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நான் கேள்வி தான் கேட்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன கேள்வி தான். பார்த்தீங்கன்னா இந்த டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110, 90, 18 இந்த டயரோட சைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 90, 19. ஃப்ரண்ட் வீலுக்கு 19 சைஸு, 90, 19 சைஸு. பேக் வீலுக்கு பார்த்தீங்கன்னா 110க்கு 90, 18 சைஸு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். இது என்னென்னா எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த புல்லட்டு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புல்லட் வச்சுருக்கிறவங்க இந்த டயர் சைஸு, வண்டியோட நேமு, கிளாசிக் 350 இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு நாலேஜ், அதாவது வந்து பைக்கை பற்றி ஒரு நாலேஜ் கண்டிப்பாக தெரியும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.